லகரம் டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தேர்தல் அறிக்கை எடப்பாடி பழனிசாமிக்கு கை கொடுக்குமா, அல்லது அம்மையார் சசிகலா, ஓபிஎஸ், கே.சி. பழனிசாமி இன்னும் இருக்கக்கூடியவர்கள் எல்லாம் இணைத்து கொண்டு அரசியல் செய்தால் சாதகமாக இருக்குமா அப்படின்னு இரண்டு விதமா பார்த்தோம்னா, இப்ப இவர் சுராறு பண்ண எடப்பாடி பழனிசாமி கருணை தொகையாக 10,000 கொடுப்போங்கிறார். அது மாதத்திற்கா வருடத்திற்கா அப்படின்னு சொல்லல. வரி கூடுதலா இருக்கு, சொத்து வரி, மின்சார கட்டணம், அந்த வரி எல்லாம் கூடுதலா இருக்கு அப்படிங்கிறார். நான் ஆட்சிக்கு வந்தால் இந்த வரிகளை எல்லாம் குறைப்பேன் என்று சொல்லவில்லை. ஆக இந்த தேர்தல் அறிக்கை என்பது ஒரு மாயையாகத்தான் இருக்கிறது. தேர்தல் அறிக்கையால் ஒரு கட்சி வெற்றி பெற்று விடுமா என்று சொன்னால் கிடையாது. 2021 திராவிட முன்னேற்ற கழகம் தேர்தல் அறிக்கையால் வெற்றி பெற்றதா அப்படின்னா கிடையவே கிடையாது. இலவச பேருந்து திட்டம், மகளிர் உரிமை திட்டம், இதுக்கெல்லாம் மயங்கி மக்கள் ஓட்டு போடல. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் 6 லட்சம் கோடி கடன்ல கொண்டாந்து வச்சிருக்கு. அம்மையார் சசிகலா அந்த கட்சியில இல்ல. தினகரன் பிரிஞ்சிருந்தாரு. தினகரன் எடப்பாடி பழனிசாமி எதிர்ப்பு ஓட்டையெல்லாம் தினகரன் வாங்கிட்டாரு. 20க்கும் மேற்பட்ட தொகுதிகளில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தோல்வி அடைவதற்கு தினகரன் காரணமாக இருந்தார். இது பல்வேறு காரணங்கள் இது போல இருக்கு. அப்ப இவ்வளவு காரணங்களுக்கு மத்தியில தான் எடப்பாடி பழனிசாமி 3 லட்சம் ஓட்டு வித்தியாசத்தில், அதாவது ஒரு வேட்பாளர் ஒரு ஓட்டுல தோத்தாலும் தோல்விதான். 234 தொகுதியில ஒரு தொகுதிக்கு 10,000 ஓட்டு வித்தியாசத்துல, 5,000 ஓட்டு வித்தியாசத்துல தோத்து போயிட்டாங்க. அந்த தோல்வியை சொல்லுவாங்கல்ல, கீழே விழுந்தாலும் மீசையில மண் ஓட்டலன்னு, 3 லட்சம் ஓட்டு வித்தியாசத்துல தான் நாங்க தோத்துட்டோம் அப்படின்னு மழுப்பலா சொல்றாரு. அப்புறம் 10 லட்சம் பேர் அதிமுக தொண்டர்கள் வயோதிக காலத்தினால இறந்து போயிட்டாங்க அப்படின்னு அப்படி ஒண்ணு சொல்றாரு. அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் அது போல எல்லாம் சொல்ல மாட்டாங்க. வெற்றியோ தோல்வியோ ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஆளுமையும் வலிமையும் அம்மையார் ஜெயலலிதா அவர்களிடத்துல இருந்தது. அப்படி எடப்பாடி பழனிசாமி கிட்ட அந்த ஆளுமை இருக்கா, வலிமை இருக்கா அப்படின்னா கிடையாது. அப்படி இருக்கிறது மாதிரி இருந்துச்சுன்னா அம்மையார் சசிகலா அவர்களே அவைத்தலைவராக இருந்து, ராஜமாதவா இருந்து பின்னாடி இருங்கம்மா, நீங்க எங்களை இயக்குங்க அப்படின்னு சொல்லி அப்படி பண்ணிருக்கலாம். அவர் மேலேயே அவருக்கு நம்பிக்கை இல்லை. அவர் நிழலை கூட அவர் நம்ப மாட்டார். இன்னும் சொல்ல போனா மிதுன் அவர்கள் தான் இன்றைக்கு பொதுச் செயலாளராக இருக்கிறார். எடப்பாடி பழனிசாமி சும்மா பெயர் அளவுக்கு வந்துட்டு போறார். ஒட்டுமொத்த எல்லா வேலைகளையும் செய்வது அரசியல் வாரிசு தான். அப்போ ஒரு தேர்தல் அறிக்கையில் இன்னொன்னு சொல்றார், படித்து விட்டு வேலை இல்லாமல் இருப்போம். யார் வேலை இல்லாமல் இருக்கிறது? எல்லாம் தண்டை சோறு தின்னு இருக்காங்களா? 12வதுக்கு மேல படித்தவர்கள் எல்லாம் எல்லாரும் ஒரு கம்பெனிக்கு, தனியார் கம்பெனிக்கு போறாங்க. 20,000 25,000 சம்பளம் வாங்குறாங்க. விலைவாசி உயர்த்தினால் அந்த சம்பளம் கட்டுப்படி ஆகாம இருக்கலாமே ஒழிய எல்லாரும் வேலைக்கு போறாங்க. இப்போ எங்க சித்தப்பா பெரியப்பா எல்லாம் 12வது படிச்சவங்களா என்ன வேலை இல்லாம சும்மா ரெக்ரூட்டே தெரிஞ்சுட்டு இருக்காங்களா? ஒவ்வொருத்தரும் ஒரு தனியார் கம்பெனிக்கு வேலைக்கு போறாங்க. அரசு வேலை இல்லைன்னாலும் 25,000 30,000 சம்பளம் வாங்குறாங்க. அவங்களுக்கு போய் நீங்க 2,000 கொடுக்குறீங்கன்னா யாரு காசை மொட்டை அடிக்கிறதுக்கு? மக்களுடைய வரி பணத்தை இந்த அளவுக்கு விரயமாக்கி 6 லட்சம் கோடியா இருந்தது, திமுக 10 லட்சம் கோடி வந்துருச்சு. இப்ப இவர் என்ன பண்ண போறாரு? அதுக்கு இருக்கிறதே இருந்துட்டு போட்டுமே. இப்ப எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சரியான அரசியல் செய்யணும்னா அம்மையார் சசிகலா அவர்களை இணைத்துக் கொண்டு டிடிவி தினகரனை அதிமுக கூட்டணியில நினைச்சுக்கணும். இவர் தினகரன் என்ன சொல்றாரு? என்டிஏ கூட்டணியில தான் நாங்க இருக்கோம். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துல மாநில பொருளாளராக இருந்தவர், எம்பியா இருந்தவர் யார்? தினகரன். மாநில சுயாட்சி, மாநில தன்னாட்சி, பகுத்தறிவு சிந்தனை, திராவிட சித்தாந்தம், சுயாட்சி, இதெல்லாம் பேசிய திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு மாற்று அதிமுக இருக்கக்கூடிய ஒரு கட்சியில இருந்த தினகரன் இன்னைக்கு என்டிஏ கூட்டணியில இருக்கும். பாஜக தான் எல்லாம் முடிவு பண்ணும், பாஜக எல்லாத்தையும் கழிச்சிருங்கிறார். எங்க கழிச்சிடும்? பாஜக தயவுல தினகரன் வெற்றி பெற்று விட முடியுமா? என்னை தூக்கி ஜெயில வச்சாலும் 25 வருஷம் கழிச்சு வந்தாவது நான் பாஜகவை பழி வாங்குவேன்னு சொன்னாரு. நோட்டாவுக்கு கீழே இருக்கிற கட்சிங்க பாஜக. அந்த கட்சியை போய் என்னை ஈடா பேசுறீங்க, என்னையா பேசுறீங்க? அது ஒரு கட்சி? அது 25 வருஷம் என்னை ஜெயில தூக்கி வச்சாலும் மீண்டும் நான் பாஜகவை பழி வாங்குவேன் என்று சொன்னவர் இன்றைக்கு RSS பாப்பார கூட்டத்தின் நிழலாக தினகரன் செயல்படுவது வேதனை அளிக்கிறது. அந்த நிழல்ல தான் எடப்பாடி பழனிசாமி இருக்காரு. இங்க அதிமுக இருக்கக்கூடிய 2ஆம் கட்ட நிலையில் இருக்கக்கூடியவர்கள் யாராவது செயல்படுறாங்களா பாருங்க, யாராவது சொல்லுங்க. எந்த முன்னாள் அமைச்சராவது எடப்பாடி பழனிசாமி சொல்படி கேட்டு செயல்படுகிறார்களா? எதுவுமே கிடையாது. திண்டுக்கல்ல யாரு இவரு
முன்னாள் நத்தம் விஸ்வநாதன் முன்னாள் மின்சாரத்துறை அமைச்சர், பல ஆயிரம் கோடி அரசுக்கு பொருளாதார இழப்பை ஏற்படுத்திய நத்தம் விஸ்வநாதன் எடப்பாடி பழனிசாமி சொல்படி கேட்டு செயல்படுகிறாரா? செல்லூர் ராஜு செயல்படுறாரா? தங்கமணி செயல்படுறாரா? வேலுமணி செயல்படுறாரா? சி.வி. சண்முகம் செயல்படுறாரா? ஓஎஸ் மணியனை எதுக்கு ஓரம் கட்டி வச்சிருக்கீங்க? செல்லூர் ராஜு எதுக்கு ஓரம் கட்டி வச்சிருக்கீங்க? அப்ப அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பெயர் அலுவல செயல்பட்டு கழுதை தேர்ந்து கட்டெரும்பான கதை ஆகிப்போச்சு. இவர் கொடுக்கிற தேர்தல் அறிக்கையை மக்கள் யாரும் நம்ப மாட்டார்கள். திராவிட முன்னேற்ற கழகம் 2000 ரூபாய் அறிவித்து விட்டது. இன்னும் அவர் தேர்தல் அறிக்கையில என்ன இலவசத்தை கொண்டு போறாங்க, என்ன திட்டத்தை கொண்டு போறாங்க, அவங்க திட்டம் போட்டுக்கிட்டு இருக்காங்க. உங்கள்கிட்ட ஒற்றுமையே இல்லையா? முதல்ல எடப்பாடி பழனிசாமி தலைமையில ஒரு தேர்தல்ல ஒருபடியா தேர்தலில் நீங்க ஜெயிக்க முடிஞ்சா? ஒரு இடைத்தேர்தலில் உங்களால நிக்க முடிஞ்சா? விக்கிரவாண்டி சட்டமன்ற இடைத்தேர்தலில் நிக்க முடியல, ஈரோடு சட்டமன்ற இடைத்தேர்தலில் நிக்க முடியல. அதிமுக ஓட்டெல்லாம் எங்க போகுது? திமுகவுக்கு போகுது. நாம் தமிழர் கட்சி கூட போகல. அப்ப திமுகவுக்கு மாற்று அதிமுக என்கிற ஒரு நிலைமை, திராவிட சித்தாந்தம் பாஜகவை ஒருபோதும் நம்பாத ஒரு சூழ்நிலை தமிழ்நாட்டில் தொடர்ந்து இருக்கிறது. அந்த வகையில் பார்க்கும்போது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் மிகச் சரியாக அரசியல் செய்தால், இன்னும் சொல்ல போனா அம்மையார் சசிகலா, ஓபிஎஸ், டிடிவி தினகரன் இவங்களை யாரையுமே நீங்க இணைக்கலன்னு வைங்க. நம்ம தினகரன் என்டிஏ கூட்டணியில தான் இருக்கார், அதிமுக கூட்டணியில் இல்லை. டிடிவி தினகரன் முக்குளத்தூர் மக்கள் செல்வாக்கை இழந்து நிராயுதவாக இருக்கக்கூடிய டிடிவி தினகரன் அதிமுக கூட்டணியில் இல்லை. அவர் இருப்பது பாஜக கூட்டணியில். அதிமுக கூட்டணிக்கும் டிடிவி தினகரனுக்கும் எந்த விதமான சம்பந்தமும் கிடையாது. நான் என் மச்சான்கிட்ட தான் கடன் வாங்கியிருக்கேன், என் மச்சான் அவர் பங்காளிகிட்ட கடன் வாங்கி என்கிட்ட கொடுத்தாரு. இதுதான் கதை. என் மாமியார் வீட்டுக்கு நான் கொல்லப்புற வழியா போய் என் மாமியாவை பார்த்து தண்ணி வாங்கி குடிச்சிட்டு வந்தேன், என் பொண்டாட்டியை பார்க்கல, என் பொண்டாட்டி ஜன்னல் வழியா பார்த்துச்சு. என்னங்க இது கம்பி கட்டுற கதையெல்லாம்? என்னங்க அரசியல் நடக்குது? அதிமுக கூட்டணியில போய் இணைஞ்சிட்டீங்க. அப்ப என்டிஏ கூட்டணின்னு சொல்றதெல்லாம் இதுல எவ்வளவு பெரியது? அப்ப அதிமுகவும் தினகரனும் மெர்ஜ் ஆகல, பாஜகவும் அதிமுகவும் மெர்ஜ் ஆகல. அப்ப அதிமுகவில் எந்த கூட்டணியும் மெர்ஜ் ஆகல. அன்புமணி சொல்றாரு டயர் நெக்குன்னு சொன்னாரு எடப்பாடி பழனிசாமி. டயர் நெக்க தாங்க அவங்களுக்கு தெரியும். ஒரு வார்டு கவுன்சிலர் கூட இவரால் நின்று ஜெயிக்க முடியாது. அந்த சுய அறிவு, சுய சிந்தனை எதுவுமே கிடையாது. அப்படின்னு சொன்னவரெல்லாம் 2020 இவர் வந்து கூட்டணி வச்சுக்கிட்டு இப்படி இதெல்லாம் வந்து இந்த கூட்டணி வேஸ்ட், மக்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். மீண்டும் மீண்டும் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு சொல்லுகிறோம், அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்ற ஒரு கட்சி அழிந்துவிடக் கூடாது. அதிமுகவை என்றைக்கும் நேசிக்கக்கூடியவர்களாக நாங்கள் இருக்கோம். ஏன்னா புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் மேதகவே பிரபாகரன் அவர்களுக்கு கோடி கோடியாக கொட்டி கொடுத்தார். தமிழீழத்தை எப்படியா இருந்தாலும் பெற்றுவா தம்பி என்று அன்பு கட்டளையிட்டார். அப்படிப்பட்ட ஒரு மாபெரும் தலைவர். அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் பிரபாகரனை சிறையில் அடைக்க வேண்டும் என்று, தூக்கிலிட வேண்டும் என்று சொன்ன பொழுது அங்கே காளிமுத்து தான் சபாநாயகராக இருந்திருக்கிறார். அப்படிப்பட்ட காளிமுத்துக்கு தான் சீமான் வந்து வீர வணக்கம் செலுத்துறாரு. கேவலம், அரசியல் கேவலம், இதை விட வேற ஒன்றும் இல்லை. அப்படிப்பட்ட அம்மையார் ஜெயலலிதா அவர்களே ராஜீவ்காந்தி கொலையில் ஈடுபட்ட, அது கொலை அல்ல, அது திட்டமிட்டு நடத்தப்பட்ட சதி, வெளிநாட்டு சதி. அந்த சாந்தன் பேரறிவாளன் உட்பட 9 பேரை விடுதலை செய்ய வேண்டும் என்று சட்டசபையில் தீர்மானம் நிறைவேற்றினார். அன்றிலிருந்து அம்மையார் ஜெயலலிதாவோட விசுவாசியா நாங்கள்லாம் மாறணும். ஏன்னா மாற்றம் ஒன்றே மாறாதது என்பதுதான் வாழ்வியல் தத்துவம். அப்படி மாற்றத்திற்கு ஏற்ப அந்த மாற்றத்தை ஏற்படுத்தியாத யாரு? தெய்வ திரு எம்.என். நடராஜன் ஐயா அவர்கள் தான். இங்க தமிழீழத்திற்கு எதிராக பேசினீர்கள் என்று சொன்னால் அதிமுக இருக்குமிடம் தெரியாமல் போய்விடும். உங்கள் திட்டங்களை மாற்றுங்கள் எழுதி கொடுத்தது யாரு? எம்.என். நடராஜன் ஐயா அவர்கள். அப்ப அதிமுக அம்மையார் சசிகலா, தெய்வ திரு எம்.என். நடராஜன் இவர்கள் இல்லாமல் அதிமுக இல்லை. எடப்பாடி பழனிசாமி தன்னிச்சையாக அரசியலில் வெற்றி பெறணும்னா தேர்தல் அறிக்கையை முதல்ல சரியா கொண்டு வரணும். எல்லாத்தையும் மாற்றம் செய்ய முடியுமா? சொல்லியாச்சு, இனிமே வழி இல்லை. கொண்டு வருகிற திட்டத்தின முறையா முதல் படியே முற்றிலும் கோணல் என்று இல்லாமல் கொண்டு வரணும். ஒரு 2000 ரூபான்னு அறிவிச்சாரு. அது தவிர நான் ஆட்சிக்கு வந்தால், என்னைக்காவது எடப்பாடி பழனிசாமி நான் ஆட்சிக்கு வந்தால்னு சொல்ல முடியுது? அவங்களால சொல்ல திராணி இருக்கா? நான் ஆட்சிக்கு வந்தால்னு ஐயா ஸ்டாலின் அவர்களாலே சொல்ல முடியாது. ஏன்னா திராவிட முன்னேற்ற கழகத்தில் கே.என். நேரு அவர்கள் கிட்டத்தட்ட பல ஆயிரம் கோடி அரசுக்கு பொருளாதார இழப்பை நகர்ப்புற வளர்ச்சித்துறை ஏற்படுத்தியிருக்கார். அவர் மீது இன்னும் வழக்கு பதியாம இருக்காங்க. திராவிட முன்னேற்ற கழகம் துணிச்சலா அவர் மேல வழக்கு பதிவு செஞ்சு சட்ட ரீதியா சந்திக்கணும். அந்த வேலையை அவங்க செய்யணும். எடப்பாடி பழனிசாமி தேர்தல் அறிக்கையில நான் சொத்து வரியை குறைப்பேன், மின்சார கட்டணத்தை குறைப்பேன், வேலை வாய்ப்புகளை தருவேன், தமிழ்நாட்டில் தென்னம்பால் பணம்பால் இறக்க அனுமதி கொடுப்பேன், லஞ்ச லாவணியத்தை ஒழிப்பேன், கஞ்சா விற்பனையை குறைப்பேன், இது போன்றவெல்லாம் திட்டங்களை கொண்டு வராம சும்மா 2000 ரூபா கொடுப்பான்,
வேலை வாய்ப்பு இல்லாமல் +2 வரலையும் படிச்சவங்களை வேலை இல்லாமல் இருக்கிறவங்களுக்கு 2000 ரூபா கொடுக்கணும். யார் இப்போ வேலை இல்லாமல் இருக்கா? உங்கள்ட்ட வந்து அரசு வேலை இல்லாமல் இருக்கலாம், எல்லாம் தனியாரில் வேலை பார்த்துட்டு தான் இருக்காங்க. அவங்களுக்கு போய் 2000 ரூபா கொடுப்போம்னா கிராமத்தில் உள்ளவங்களாம் 2000 ரூபா வாங்கிட்டு 100 நாள் வேலைக்கு காய்ச்சி வாங்கிட்டு குடிச்சிட்டு கும்மால் அடிச்சுட்டு தெரிவாங்க. நாட்டை சீரழிக்க வந்திருக்கிறார்கள். இந்த சீரழிப்பு வேற எந்த மாநிலத்திலும் கிடையாது. பீகாரை ஒப்பிடுகிறார்கள். பீகாரையும் தமிழ்நாட்டையும் ஒப்பிட முடியாது. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தேர்தல் அறிக்கையை நம்பி தேர்தலில் வெற்றி பெற்று விடலாம் என்று கனவுகளை மிதக்கிறார்கள். அது ஒருபோதும் சாத்தியமில்லை. திராவிட முன்னேற்ற கழகமாவது நல்ல தேர்தல் அறிக்கையை கொண்டு வரணும். அதிமுக மாதிரி இது போல முட்டாள்தனமான தேர்தல் அறிக்கையை கொண்டு வர வேண்டாம் அப்படிங்கிறது ஒரு கோரிக்கையை நம்ம வைக்கிறோம். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் எடப்பாடி பழனிசாமி ஐயா அவர்களுக்கு நம்ம சொல்றது, அதிமுக கட்டாயம் தமிழ்நாட்டுக்கு தேவை. தயவு செய்து மீண்டும் மீண்டும் புதியதொரு தேர்தல் அறிக்கையை மக்களே வந்து ஏற்றுக்கொள்ளாத தேர்தல் அறிக்கையை கொண்டு வர வேண்டாம். நல்லதொரு தேர்தல் அறிக்கையை திமுகவும் கொண்டு வரணும். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இதை மறுபரிசீலனை செய்து கருணத்தொகையாக குடும்பத்திற்கு 10,000 கொடுப்பேங்கிறதுலாம் முட்டாள்தனமான ஒண்ணு. அப்ப எல்லாருமே இலவசத்தை நாடி உழைக்காமல் ஓய்வு எடுத்துக்கொண்டு சோறு தின்னுட்டு கடைசியில என்ன ஆவறது நாடு? கருணத்தொகை எதுக்கு 10,000 ரூபா கொடுக்குறீங்க? கேரளாவில் எல்லா ரேஷன் கார்டுக்கும் அரிசி கிடையாது தெரியுமா? ஒரு ஊர்ல இப்ப நான் இருக்கிற வெங்கங்குடி கிராமத்துல 100 குடும்பம் இருக்குன்னா 100 குடும்பத்துல அதுல பகுத்தறிவா பிரிச்சு பார்த்து வசதி வாய்ப்பா உள்ளவனுக்கு சிகப்பட்டை, மஞ்சட்டை, ரோஸ் கலர் அட்டை, ஊதா கலர் அட்டைன்னு பிரிச்சு கொடுத்து எல்லாத்துக்கும் அரிசி கொடுக்கறது இல்லை. அரிசியை நிறைய பேர் தமிழ்நாட்டில் வாங்கிட்டு விற்கிறாங்க. கொல்லப்புற வழியா கோழி பண்ணைக்கும் மாட்டு பண்ணைக்கும் விற்கிறாங்க. பெரிய அளவுக்கு யாரும் ரேஷன் அரிசி பெரிய அளவுக்கு சாப்பிட்றது இல்லை. 100 குடும்பம் ஆகுதுன்னா அதில் 10 குடும்பம் தான் ரேஷன் அரிசி சாப்பிட்றாங்க. இப்போ அதையெல்லாம் குறைச்சி அது மாதிரியான திட்டங்களை கொண்டு வரேன்னு சொல்லணும். தமிழ்நாட்டில் விளையக்கூடிய தானியங்களை, பொருட்களை ரேஷன் கடையில் கொண்டு வரேன்னு சொல்லணும். கேழ்வரகு, கம்பு, சோளத்தை ரேஷன் கடையில் கொண்டு வரேன்னு சொல்லணும். பாமாயில் எண்ணெய்க்கு பதிலாக நல்லெண்ணெய், தேங்காய் எண்ணெய் கொடுப்பேன்னு சொல்லணும். அவ என்ன திட்டங்களை நீங்க கொள்கை திட்டங்களை அதிமுக கொண்டு வருது? ஒரு திட்டங்களும் இல்லை. தேர்தல் அதிமுக கொண்டு வருகிற திட்டங்கள், தேர்தல் அறிக்கையை மக்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. மறுபரிசீலனை செய்து நல்ல திட்டங்களை கொண்டு வருவார்களா அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம். நன்றி, வணக்கம்.